Oh my God. இது உங்கள் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல். இன்று நாம் பார்க்க போகும் உண்மை சம்பவம் மனித வன்முறையின் மத்தியில் உயிர் சாகசமாக நிமிர்ந்து உயிர் வாழும் ஒரு குழந்தையின் வீரமும் அதிசயமும் தொடர்பானது. ஆம், ஒரு குழந்தையின் பின்னந்தலையில் புல்லட் பாய்ந்தது. ஆனால் மரணம் வந்தாடாத ஒரு விந்தை நிகழ்ந்திருக்கின்றது. அவளது மன உறுதியும் மருத்துவ விஞ்ஞானத்தின் அதிசயமும் இணைந்து உயிரை மீட்டு வைத்துள்ள பரிசுத்த தருணமே இது. காசாவின் நிலப்பரப்பில் திடீரென நடந்த தாக்குதலில் ஒரு பச்சிளம் பாலகி மீது துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது. அதில் ஒரு குண்டு நேராக இந்த சிறுமியின் பின்னந்தலையில் பாய்ந்துள்ளது. தலையை உரைத்தது போன்ற வலி, சுற்றிலும் அலறல். அந்த சத்தங்களுக்கெல்லாம் மத்தியில் அவள் சுவாசம் மட்டும் இருந்துள்ளது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பிறகு முதலில் யாரும் நம்பவில்லை அவள் உயிருடன் இருக்கின்றாள் என்று. புல்லட் மூளையை தொடாமல் நெறித்து போனது. மருத்துவர்கள் அதனை அதிசய பாதை என்று அழைக்கின்றார்கள். சில மில்லி லிட்டர் விளக்கம் இருந்திருந்தால் அது உயிரையே பறித்திருக்கும். அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை. புல்லட் இன்று வரை அகற்றப்படவும் இல்லை. அவள் மெதுவாக பேசுகிறாள். பிறகு சிரிக்கத் தொடங்கினாள். நான் இன்னும் ஜீவிக்கின்றேன் என்ற அவளது முதல் வார்த்தையும் பாலத்தீன விடயத்தில் கண்மூடி இருக்கும் உலகுக்குமான சிறுப்படியாகும். தலையில் புல்லட்டின் சன்னம் அப்படியே இருந்தாலும் அவள் மனதில் பயம் இன்று வரை தெரியவில்லை. அவளது நிலை ஊடகங்களில் வெளிவந்த போது மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள், உணர்வு பூர்வமான பெற்றோர்கள் அனைவரும் ஒன்றாக சொல்கின்றார்கள், இந்த குழந்தை உயிரோடு இருப்பது நம்முடைய வெற்றி அல்ல, இது அவளது மன உறுதியின் வெற்றி என்கின்றார்கள். அவள் மீது நடந்த வன்முறை அவளை பயப்பட வைக்கவில்லை. மாறாக அவள் எதிர்காலத்துக்கும் அவள் போன்ற பல குழந்தைகளுக்கும் ஒளிகாட்டியுள்ளாள். ஒரு புல்லட் இந்த குழந்தையின் தலையை துளைத்தது. ஆனால் அவள் மனதையும் வாழ்க்கையையும் அந்த புல்லட்டினால் வெல்ல முடியவில்லை. இது ஒரு நீதிக்கான அழைப்பு மட்டுமல்ல, இது மனித உறுதியின் புகழ் கதை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். மேலும் இப்படி உணர்வூட்டும் உண்மையான சம்பவங்களை அறிந்து கொள்ள நமது சட்டத்தின் பார்வை சேனலை பின்தொடருங்கள். நன்றி.